ஹாய், டுடே நம்ம ஆரி கிளாஸோட 20th கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் பிகினர்ஸ்க்கு நெக்லைன் ட்ராப் பண்ணி அதை எப்படி ஆரி ஒர்க் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் பார்த்துட்ருக்கேன் இந்த நெக்லைன் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லைங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா ஆரி ப்ளவுஸஸும் போட்டு கொடுத்துட்டு தான் இருக்கேன். அது உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸில் போட்டு தரணுன்னா மறக்காமல் உங்கள் டிஸ்பிளே என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் டிடிக்வின் ஃபேஷன் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் டேப்பு நார்மல் அதாவது டெய்லரிங் பழகிற டேப்பு தான் இது எடுத்துக்கிங்க. எடுத்து இப்போ நேராக வச்சு கரெக்டாக 3 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி டாட் வச்சுக்கிங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கு அப்படியே கீழேயே 2.5 சென்டிமீட்டருக்கு வச்சுக்கிங்க. ஏன்னா நெக்லைன், ஓகேங்களா, நெக்லைனுக்கு மாதிரி தான். இப்போ அதே மாதிரி கொஞ்சம் க்ராஸாக 3க்கு வச்சு இந்த மாதிரி மெர்ஜ் பண்ணிக்கிங்க. ஓகே, இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு இப்படி மெர்ஜ் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கரெக்டாக இப்போ கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கர்வ் ஷேப், ஓகேங்களா, இந்த மாதிரி கர்வ் ஷேப்பாக வரைஞ்சிக்கிங்க. ஏன்னா நம்மளுடைய நெக் ஆல்சோ உங்களுக்கு தெரியும், நம்ம நெக் பார்த்திங்கன்னா யூ ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி இந்த யூ ஷேப்பில் இது பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட்டை எடுத்து இந்த மாதிரி அவுட்லைன்லலாம் பாருங்கள், கரெக்டாக இந்த அவுட்லைனில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நார்மல் செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வந்துடுங்க. சேம் எகெயின் 1 மோர் வந்து நீங்கள் போட்டாலும் போட்டுக்கிங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ்க்கு வேண்டி நான் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதாவது நம்மளுடைய நெக் டிசைன்ஸ் போடும்போது இந்த ஜரி த்ரெட்டை வச்சு நீங்கள் அவுட்டர் லைன் மட்டும் செயின் ஸ்டிச்சஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 2 லேயர் 3 லேயர்ஸ் கொடுத்துக்கிங்க. ஏன்னா அப்போ தான் அது கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும், அழகாக கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் வச்சுருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நான் பீட்ஸ் கிளாஸ்லேயும் நான் சொல்லியிருக்கேன். சுகர் பீட்ஸ் வைக்கும்போது நீங்கள் வந்து 2 பீட்ஸாக வைங்கன்னு. அந்த 2 பீட்ஸாக வைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் க்ளோத்தாக வரும் ஃபர்ஸ்ட்டு கற்றுக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3 mm பீட்ஸை வந்து வச்சுருக்கேன். நான் வந்து இந்த பீட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் பீட்ஸாக வச்சு ஃபினிஷ் பண்ணி மோடி அவுட்டர் லைனில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸை வச்சுருக்கேன். இது வந்து சிம்பிள் ஒர்க்குன்னு நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் நான் ஒரு ஃப்ளவர் கொடுக்க போகிறேன். ஃப்ளவருக்குன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கணும். ஓகேங்களா? வச்சு பார்க்கும்போது சமமாக இருக்கணும், அப்போ தான் அது கரெக்டுன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு பண்ணி கொடுக்கறது இல்லை, நம்மளோட ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி இன்னொரு பிட்ஸை வச்சு அதையே சுற்றியுமே ஒரு ஆஃப் ஃப்ளவர் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இதையே ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் கொடுங்க. இதே மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக, அதாவது அந்த நெக் டிசைன்ஸ் ஃபுல்லாக கொடுக்க போகிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 லேயர்ஸ்க்கு நான் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா வேறு டிசைன்ஸ் அந்த மாதிரி இதையும் பண்ணுங்கள். இதை பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்கள் ஐடியாவுக்கு தோன்ற மாதிரி டிசைன்ஸ் கூட பண்ணுங்கள். நான் வந்து அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேசிங் ஒர்க் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இருங்க, இது ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். ப்ளவுஸ் மார்க்கிங் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நான் நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் நான் ஒவ்வொன்றும் அப்டேட் பண்ணுவேன். அங்கே லாஸ்ட்டில் வந்த ஒரு கேப் மட்டும் எனக்கு இதாக இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரே ஒரு லேயர் சுகர் பீஸை வச்சு இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். மொத்தம் நான் பார்த்திங்கன்னா 5 லேயர்ஸ் கொடுத்துருக்கேன். இது அத்தனையுமே நீங்களும் போட்டு பார்க்கணும். இதை போட்டு பார்த்து மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோடய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிக் கொடுத்தது. இது வந்து எனக்கு வந்த ஒரு ஆரி ப்ளவுஸுக்கு நான் பண்ண டிசைன் தான் இது. சேம் அதே மாடல் வச்சு இன்க்ளூட் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். சேம் அதே டிசைனில் இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் ஃப்ளவர் ஆஃப் ஃப்ளவர் போட்ட மாதிரி. இன்னொன்றில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதே ஃப்ளவரை ட்ரையாங்கிள் மாதிரி, அதாவது ஜிக்ஸாக் டைப்பில் வந்து நான் இந்த போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல்
கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சொல்லும். மறக்காம இந்த ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸில் உங்களுக்காக ரன் ஆகிட்டு இருக்கு. மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, பை, டேக் கேர்.